விற்கிற சில ஸ்டாக்ஸ் புதுசாக வாங்குறாங்க. அந்த பங்குகள்லாம் ஏறிக்கிட்டு இருக்குன்றது நம்மளால் பார்க்க முடியுது மார்க்கெட்டில். அதே மாதிரி பார்த்தோம் அப்படின்னா மார்க்கெட்டில் சில ஸ்டாக்ஸில் வந்து நல்ல ஒரு பிரேக் அவுட் கொடுத்துருக்கு. அதில் வந்து சாரதா மோட்டர் வந்து நேற்று வந்து ஒரு நல்ல ஒரு பிரேக் அவுட் கொடுத்துருக்கு அப்படின்னு சொல்லலாம். டிசம்பர் 24க்கு பிறகு உள்ள விலையை வந்து கடந்து பிரேக் அவுட் கொடுத்துருக்கு. அதே மாதிரி கேஆர் அண்ட் ஹீட் எக்ஸ்சேஞ்சர் அதுவும் வந்து கடந்த மார்ச் 20ஆம் தேதிக்கு மேற்பட்ட உள்ள விலையை வந்து கடந்து வந்து இப்போ பிரேக் அவுட் கொடுத்துருக்கு. நேற்று ஒரு நல்ல ஒரு வால்யூமும் பில்டப் ஆகி நல்ல ஒரு ப்ரைஸ் சேஞ்ச் ஆகிருந்தது பார்க்க முடிந்தது. அதே மாதிரி ஜேஜி கெமிக்கல் அப்படின்னு சொல்லி ஒரு பங்கு கடந்த ஒரு 2 நாளாக வந்து நல்ல புல்லிஷ் வேலையாக இருந்தது. அதே மாதிரி அது பிரேக் அவுட்டும் கூட கொடுத்துருக்கு. அதே மாதிரி இதுவும் வந்து டிசம்பர் 24 கடந்த வருஷம் 24 ஹையை தாண்டி வந்து ஒரு நல்ல ஒரு பிரேக் அவுட். அதேமாதிரி ஆல் டைம் ஹையை நோக்கி அதையும் உடச்சி பிரேக் அவுட் ஆகி பங்கு உயர ஆரம்பிச்சிருக்கு. அதே மாதிரி ஆரியன் ப்ரோ சொல்யூஷன்ஸ் அப்படின்ற ஒரு பங்கு நேற்று வந்து ஒரு நல்ல பிரேக் அவுட் கொடுத்தது. ஸோ ஆனால் வந்து மார்ச் மாதம் உள்ள விலையை வந்து அதனால் உடைக்க முடியல, திரும்ப வந்து கீழே வந்திருக்கு. இது வந்து அபவ் வந்து 1670 ரூபாயை கடக்கும்போது இந்த பங்கு வந்து கவனம் செலுத்தலாம், ஒரு பிரேக் அவுட் கிடைக்கும் இந்த இடத்துல. அது மாதிரி ரிலாக்ஸோ ஃபுட்வேர் அப்படின்ற ஒரு பங்கு கடந்த பிப்ரவரி மாதம் உள்ள ஒரு ஹையை வந்து உடச்சி 465 ஹையை உடச்சி நேற்று வந்து ட்ரேட் ஆக ஆரம்பிச்சிருக்கு. ஸோ ட்ரெண்ட் வந்து பாசிட்டிவாக திரும்பி இருக்குன்னு சொல்லலாம். நேற்று வந்து க்ளோசிங் பார்த்தோன்னா கிட்டத்தட்ட ஒரு 510 ரூபா கிட்ட க்ளோசிங் ஆகிருக்கு. திரும்ப அந்த பங்குக்கு வந்து ஒரு நல்ல ஒரு ரேலி இருக்குன்னு பார்க்க முடியுது. இந்த பங்கு பார்த்தோம் அப்படின்னா கடந்த 21 வருஷம் நவம்பர் மாதத்துலேருந்து இறங்க ஆரம்பித்தது வந்து கண்டினியூ இறங்கியிருக்கு. ஸோ இப்போ வந்து ஓரளவு வந்து பங்கு வந்து ரிவர்சல் திரும்பி இருக்குது. அதே மாதிரி ஒரு 580 ரூபாய் தாண்டும் போது ஒரு நல்ல ஒரு புல்லிஷான ஒரு இதுக்கு திரும்பக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதே மாதிரி ஸ்வராஜ் இன்ஜின்ஸ் அப்படின்ற ஒரு பங்கு வந்து பார்க்கும்போது மார்ச் மாதத்தில் ஹை வந்து பார்த்தோம் அப்படின்னா 4500 வந்து இருந்திருக்கு பங்கு. திரும்ப வந்து இறங்கி வந்து இப்போ வந்து ட்ரேட் ஆகுது. மார்ச் மாதம் ஹையை உடைச்சோம் அப்படின்னா 4500 ரேஞ்சு 4460 ரூபா இல்லை 70 ரூபாய்க்கு தாண்டும் போது இது வந்து ஆல் டைம் ஹையும் உடைக்கும், 2 ஹையும் வந்து பிரேக் ஆகி வந்து மேலே போகிற வாய்ப்பு உண்டு அந்த பங்குக்கு. இது வந்து இந்த ஸ்வராஜ் இன்ஜின் அப்படின்றது வந்து நம்ம டாடா மோட்டார் மாதிரி ஒரு வாகனத்துறையை சேர்ந்த ஒரு பங்கு. அடுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னா ரெட் டேப் அப்படின்ற ஒரு கம்பெனி. ஸோ இது வந்து ஒரு பிரேக் அவுட் கொடுக்குற நிலைமையில் இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு 155 ரூபாய் தாண்டும் இந்த பங்கு தாண்டும் 140 ரூபாய் ட்ரேட் ஆகுது. 155 ரூபாய் தாண்டும் போது ஒரு நல்ல ஒரு புல்லிஷ் ரேலிக்கு வரக்கூடிய வாய்ப்பு உண்டு. அடுத்த பங்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா 240 250 வரைக்கும் போகக்கூடிய வாய்ப்பு உண்டு. வால்யூம் ஓகே. அது மாதிரி கடந்த ஒரு 2-3 வாரமாக வந்து பங்கு வந்து ஒரு ஏற்றத்தில் தான் இருக்குது. அதேமாதிரி பார்த்தா காட்ரேஜ் கன்சூமர் நேற்று எஸ்எம்சிஜி ப்ராடக்ட் அந்த பங்குகளில் வந்து விலை கூடி இருந்தது. அது காட்ரேஜ் கன்சூமர் ஒரு நல்ல ஒரு ஏற்றம் இருந்தது. அதே மாதிரி நேற்று வந்து பங்கு வந்து க்ளோசிங் பார்த்தோம் 1268 க்ளோசிங் ஆகிருக்கு. ஸோ இந்த பங்கோட 52 ஹை பார்த்தோம் அப்படின்னா 1542 ஹையாக இருக்குது. இப்போ வந்து ட்ரேட் ஆகிற ப்ரைஸ் பார்த்தோம் 1260 ட்ரேட் ஆகுது. இந்த பங்கு ஒரு நல்ல ஒரு பிரேக் அவுட் அப்படின்னு சொல்லி பார்க்க போனால் 1310 ரூபா ஒரு நல்ல பிரேக் அவுட்டாக இருக்கும். ஸோ இப்போ